தமிழ்நாடு சைடில் ஒவ்வொரு ஊர் பேரை சொல்லும்போதும் நமக்கு வந்து ஒரு ஃபுட்டு ஞாபகம் வரும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கும்பகோணம் அப்படின்னா ஃபில்டர் காஃபி, அதே மாதிரி பால்கோவா அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா அடிச்சுக்க எந்த பிளேஸுமே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பால்கோவா ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இந்த பால்கோவா பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 3 லிட்டர் போல் பசும்பால் எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எருமைப்பாலை விட பசும்பாலில் ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இங்கே வந்து ஆர்கானிக் மில்க் அப்படின்னு சொல்லியே கிடைக்கும். ஸோ நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன். பவுடர் பால், தண்ணி கலந்த பால் இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு சுத்தமான பாலில் பால்கோவா ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் அதோட ஒரிஜினல் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். பால்கோவா பண்ணுறதுக்கு நான்ஸ்டிக் பேன் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நல்ல ஹெவி பாட்டம் பேன் இருந்ததுன்னா போதும். முடிஞ்ச அளவுக்கு நல்ல அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. குறுகலான பாத்திரமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. பாலை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா பொங்கி வரும் இல்லையா, அந்த அளவுக்கு நார்மலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுட்டு கிளறிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை விட்டு விட்டு நீங்கள் கிளறலாம். இப்போ நம்மளோட பால் வந்து 50% குறைஞ்சிடுச்சு. இப்போது சைடில் பிடிச்சிருக்க எல்லாத்தையுமே வந்து எடுத்து விட்டுட்டே இருங்க. இல்லை அப்படின்னா சைடில் ஃபுல்லாக அப்படியே ரொம்ப ட்ரை ஆகிடும். எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈஸியாக எடுக்கணுன்னா அந்த மில்கையே கொஞ்சம் மேலே தள்ளி நீங்கள் எடுக்கும்போது அந்த சூட்டில் ஈஸியாக கொஞ்சம் வந்துடும். ஸோ அதனால் அந்த மாதிரி தள்ளி சுற்றி எதுவுமே படியாத அளவுக்கு எடுத்துகிட்டே வந்துடுங்க. நம்ம பால் ஆட் பண்ணதுலேருந்து நல்லா திக்காக க்ரீமி டெக்ஸ்சர் வர வரையிலுமே நம்மளோட பால் வந்து பொங்கிட்டே இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போது. ஸோ கைவிடாமல் அதை அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி ஆடை கரண்டியில் ஒட்டும்போது ஒரு நைஃபு இல்லை அப்படின்னா ஸ்பூன் யூஸ் பண்ணி திரும்ப அந்த ஆடையை வந்து பால்லையே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட பால் வந்து 25% போல் நல்லா ரெடியூஸ் ஆகிடுச்சு, நல்லா திக்காகவும் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜுக்கு மேலே வந்து இது பொங்காது, ஸோ பிரச்சனை கிடையாது. பட் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிடும். பால்கோவா அடி பிடிச்சதுன்னா ஒரு மாதிரி பர்னிங் ஸ்மெல் மாதிரி அடிக்கும். ஸோ பால்கோவாவோட டேஸ்ட்டே மாறி போயிடும். இப்போ பாருங்கள், இன்னும் நல்லா குறைஞ்சிடுச்சு. நம்ம ஊற்றின பால் ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் பால்கோவா ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ இது கூட நான் 1 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பட் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவில் ஏலக்காய் தூள் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் தவிர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேங்க. நான் 3 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஸோ 3 லிட்டருக்கு 1 லிட்டர் 3:1 ரேஷியோவில் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் 1 லிட்டர் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1/3 கப் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். சுகர் கரெக்டாக இருக்கும். ஆட் பண்ணி இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோடது பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி 3 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்தேன். அந்த 3 லிட்டர் பால் இந்த ஸ்டேஜுக்கு ரீச் ஆக எனக்கு 3 hours ஆச்சுங்க. கண்டிப்பாக பால்கோவா பண்ணணுன்னா நிறையவே பொறுமை வேணும். ஸோ 1 லிட்டர் பால் எடுத்தீங்க அப்படின்னா மினிமம் 45 minutes to 1 hour கண்டிப்பாக தேவைப்படும். அதோட டேஸ்ட்டுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ஒர்த் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். நிறைய பேர் நினைக்கலாம் இதை வந்து நம்ம கடையில் டக்குன்னு ஒரு 10 ரூபா கொடுத்தா வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் சுத்தமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பண்ணுறது. இது கூட ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாவில் வெறும் சுகர் அண்ட் தென் மில்க் இது மட்டும்தான் இருக்கும். வேறு எதுவுமே ஏலக்காய் தூளும் கிடையாது, கீயும் கிடையாது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பால்கோவா வந்து நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இது இன்னும் திக்காகும். நீங்கள் வேணால் இன்னும் ஒரு 5 to 10 minutes உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் ஆஃப் பண்ணுறதுனா கூட ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட பால்கோவா பாருங்கள், பேனில் துளி கூட ஸ்டிக் ஆகாமல் அழகாக வர ஆரம்பிச்சிருச்சு திரண்டு. இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது நல்ல க்ரீமியாகவும்
பார்க்க நல்ல மணல் மணலாகவும் இருக்கும். அதே மாதிரி ஸ்பூனில் எடுத்து போடும்போது ஸ்பூனில் துளி கூட ஒட்டாமல் நல்லா வரும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக விழுதுன்னு. அதோட கலரும் பாருங்கள், அந்த ப்ரௌன் கலர். சுத்தமான பால் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பால்கோவா வந்து இந்த ப்ரௌன் கலரில் தான் கிடைக்கும். பவுடர் பால் அந்த மாதிரி மிக்ஸ் ஆகிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பியூர் ஒயிட் கலரில் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சுத்தமான பாலாக யூஸ் பண்ணி இந்த பால்கோவா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.